ஹலோ கைஸ். இன்னும் நம்ம டேம் ரீஇன்கார்னேஷன் மாங்கோட பார்ட் 23 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி யாரும் லைக் பண்ண பாருங்க, லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாருங்க. நம்ம கடைசி எபிசோடில் பார்த்த மாதிரி யூகின் 19 வயசு ஆயிடுச்சு. இப்போ யூகின் லைன் ஹார்ட்டோட 19வது சம்மர்ன்ற மாதிரி என்ன காட்டுறாங்க. நம்ம பையன் உட்காந்து திசிஸ் எழுதிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அது என்னது நான் சொல்கிறேன். உனக்கு பசிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போது சாப்பிட்றதுக்கான நேரம் வந்துருச்சு, வா போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இல்லை இப்போதைக்கு நான் வந்தேன்னா என்னோடய கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆயிரும். அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். அதுக்காக அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏன் இவ்வளோ அவசரப்படுற உன்னோட தெசஸ் எழுதுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தெசஸ்னால் என்னதுன்னா அவங்களோட ஓன் எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது அவங்களோட ஓன் புரிதலை வச்சு எழுதுறது தான் பார்த்திங்கன்னா தெசஸ். அப்படி தான் பார்த்திங்கன்னா அவன் சிம்பிளாக அந்த ஆக்சுவலாக சிம்பிளான ஸ்டோரி என்னென்னா, இப்போ அவன் சிம்பிளாக உட்காந்து அந்த இது இருக்குல்ல விச் கிராஃப்ட், அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவனோட ஓன் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா எழுதுறான். இதில் எந்த மிஸ்டேக்குமே பண்ணக்கூடாதுன்றதுனால பார்த்திங்கன்னா அவன் பொறுமையாக உட்காந்து எழுதிட்டு இருக்கான். நான் ஃபுல் அட்டென்ஷன் பே பண்ணும், நான் கொஞ்சம் கூட எங்கேயும் டிசைட் மாறக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவன் சொல்கிறான். ஆனால் நீ ரொம்ப நேரமாக உட்காந்து தெசிஸ் எழுதிட்டு இருக்க, இது ரொம்பவுமே ஓவராக இருக்குது, நீ கண்டிப்பாக குவிட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஏன் இவ்வளோ வெக்கப்படுற மேர் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கேட்குறான். நான் தான் அவன்கிட்ட சொன்னல, உன்னோட லைனை நீ கிராஸ் பண்ணக்கூடாது, என்கிட்ட நீ நார்மலாக தான் பேசணும், அதாவது என்னோடய வயசு நான் உன்னோட 200 வருஷம் அதிகமாக வாழ்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியா கிராண்ட்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் இவனை கொன்னுட்டுமா வேணாமா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஓ நீ என்னை இப்போ கிளம்ப சொல்கிறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா கேட்குறான். நான் இங்கே கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் ஆகிவிட்டது, அதுவும் இல்லாமல் இங்கே நான் மட்டும்தான் ரெகுலராக வந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் ஆப்வியஸாக அதுதான், ஏன்னா நிறைய மேஜர்ஸ் இதை பார்த்து பயந்து ஓடிடுறாங்க. அதுவும் இல்லாமல் இதை விட்னஸ் பண்ணிட்டு அவங்க ஷாக் ஆகி அமேஸ் ஆகி அதை அனலைஸ் பண்ணவும் ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. எண்டில் எல்லாருமே ஃபெயில் தான் ஆனாங்க. ஆனால் நீ அக்கறையானுக்கு 2 வருடங்கள் ஆகிவிட்டது, ஆனாலுமே பார்த்திங்கன்னா நீ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க, அதாவது நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ நீ கண்டிப்பாக ஆர்வத்தை விட்டு போறியா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அதாவது இந்த தெசிஸ் எழுதி முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக நீ போறியான்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ நான் வேறு என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்னால் வேறு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, எனக்கு தெரிஞ்சு நீ வேணால் அந்த ரெட் மேஜிக் டவர் மாஸ்டர் கொஞ்சம் நாளில் ரிட்டையர் ஆகிறாரு, அவரோட பொசிஷனில் வரலாமே, அவரோட சக்ஸஸரா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லும் போது, ஐயோ எனக்கு அந்த மாதிரி மேஜிக் டவர் மாஸ்டர்லாம் அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ இந்த பேலஸில் மேஜ் ட்ரூப்ஸ் இருக்காங்க இல்லையா, அதான் கேப்டன் ட்ரெம்பிள் விசார்டர், அவர் உன்னை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் ரொம்பவுமே ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆள், வேணா நீ இப்போது இல்லைனா ஃப்ரெண்ட்ஸுக்குமே உன்னை ரொம்பவுமே பிடிக்கும், நீ வேணால் அவர் கூட போய் ஒர்க் பண்ணு. அது உன்னை பற்றி டிக்கெட்ஸ் கணக்கில் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹீரோ நான் இதை அப்ரிஷியேட் பண்ணுறேன், பட் ஆனால் எனக்கு இது பிடிக்காது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ கண்டிப்பாக உன்னால் பேட்ரியார்க்குமே ஆக முடியாது, அப்போ என்னத்துக்கு நீ லைன் ஹார்ட் கிட்டே போகணுன்ற மாதிரி பார்க்குற அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான், என்னோடய வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு ரீசன் வேணுமான்னு அப்படின்ற மாதிரி தான் கேட்குறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஐயோ நான் இப்போ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதுவும் இல்லாமல் ஒரு பாதி வருஷமாக நீ இந்த தெசிஸ் எழுதிட்டுருக்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. நீ நிறைய காம்ப்ளிகேட்டடான மேஜிக் தியரிஸ்லாம் சிம்பிளிஃபை பண்ணி உன்னோட ஓன் வேல எழுதி புரிகிற மாதிரி எழுதியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஆமாம் நான் எல்லா மேஜிக்குமே ஒரு இதில் ரிவீல் பண்ணணுன்னு பார்க்குறேன், பட் ஆனால் நான் இந்த அகாடமிக் அசோசியேஷன் யாருக்கிட்டையுமே இதை ரிவீல் பண்ண மாட்டேன், ஏன்னா எந்த மேஜ்னாலையுமே இந்த சர்க்கிள் ஃப்ளேம் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் ரொபேரியனுமே பார்த்திங்கன்னா காட்டுறாங்க, லைக் இந்த மேஜிக் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த விஷயம்லாம் ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம், கிட்டத்தட்ட ஃபிசிக்கலாக இது ஒரு இம்பாசிபிளான விஷயம். அதுவும் இல்லாமல் நீ நார்மல் சர்க்கிள் மேஜிக் மெத்தட் யூஸ் பண்ணாமல் உன்னோட ஒயிட் ஃப்ளேம் மெத்தட்ஸில் ஸ்டாரை சப்ஸ்டியூட் பண்ணி தான் அந்த சர்க்கிளை ஃபார்ம் பண்ணுற அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். அதுவும் இல்லாமல் மெயின் ஃபேமிலியில் எத்தனை பேர் இது ரெப்ளிகேட் பண்ண முடியும்னு எனக்கு சத்தியமாக தெரியல, ஈவன் நானுமே உன்னோட தெசிஸ் படி நிறைய வாட்டி அட்டம் பண்ணியிருக்கேன், பட் ஸ்டில் என்னால் ஸ்டார்டிங் பாயிண்ட் விட்டு நகர முடியல, நான் இது வரைக்கும் ஒரு கோரை லைக் மேட் பண்ணதே இல்லை, ஈவன் இந்த ஒயிட் ஃப்ளேம் மெத்தட் யூஸ் பண்ணிக்கூட அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவர் சொல்கிறார், நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், அதாவது இந்த சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு அந்த சர்க்கிளில், பட் கடைசியில் என்னால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ யூகின் 4 ஸ்டார் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கான் ஒரு ஒயிட் ஃப்ளேம் மெத்தட் யூஸ் பண்ணி, அதுவும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லி எட்டர்னல் ஹோலை அவனோட சர்க்கிளில் ஆட் பண்ணிட்டான், அதாவது அவன் சக்ஸஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான் சிம்பிளாக. அதுவும் இல்லாமல் 4 ஸ்டார்
யூஸ் பண்ணி அந்த ரிங் இது பண்ணி, அதுவும் இல்லாமல் அதில் மானாஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கான்ஸ்டண்ட்டாக, அதாவது நம்ம ஹேமல் வந்துட்டு பாஸ்ட் லைஃப்பில் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அதே விஷயத்தில் நம்ம ரீஇன்கார்னேட்டட் ஹேமல், அதாவது நம்ம யூகன் லைனாட்ட வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறான். ஸோ அந்த மானா வந்து அந்த ரிங்கில் வந்து லைக் சுத்த விட்டு பிளாஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் அவனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சொல்கிறாங்க யூகனை வந்து கிட்டத்தட்ட 6th ஃப்ளோர்லேயே வந்துட்டு ரொம்ப நேரங்களை வந்து அங்கே வந்து செலவழிச்சிருக்கதாகவும், அதுக்கப்புறமா அந்த ஹால் ஆஃப் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் 8th ஃப்ளோர், ஸோ இந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து டைம் வந்து அவன் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட மோஸ்ட்டாக அந்த பவர்ஃபுல் மேஜஸ்லாம் கற்றுருக்க அந்த ஸ்பெல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே யூகின் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கான். யூகினுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் மேஜிக் வந்து தேவைப்படுது கற்றுக்கிறதுக்கு. ஸோ அது யூஸ் பண்ணால் தான் அவனால் கேப் ஆஃப் டார்க்னஸ், அதாவது அவன் வாங்கினா இல்லையா, ஸோ அதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் யூகின் வந்துட்டு இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் திருப்பி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறான். ஸோ இப்போ வந்துட்டு சார் யூகின் உங்களை பார்த்ததில் ரொம்பவுமே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டெம்பிள் விசார்டர் வந்து பார்த்திங்கன்னா வராரு. ஸோ நீங்கள் வேணா இந்த பொசிஷன் வந்து எம்டியாக இருக்குது வரீங்களா அந்த மேட்ச் ரூமில் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்பவுமே தேங்க்ஸ் பட் நான் வந்து வர விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து லைக் ரொம்பவுமே ஜலஸ் ஆகுது, அதாவது ரொம்ப கோவப்படுறாரு. ஸோ ஜலஸ் கோவம் ரெண்டு வேறு பட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து வரும். ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு உங்களோட ஆஃபருக்கு வந்து ரொம்பவுமே தேங்க்ஸ் பட் நான் இப்போதைக்கு எனக்கு வந்து இது தேவையில்ல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறார். அதுவும் இல்லாமல் ஸோ ரொபேரியனுக்கு எதிராக வந்து இது ரொம்பவுமே அஃபென்சிவாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஏன்னா வந்துட்டு அவனுக்கு வந்து தெரியும் ஸோ அவன் வந்து அந்த எட்டர்னல் ஹோலுமே வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டா கிட்டத்தட்ட அது வேஸ்ட் ஆகிடும் இல்லையா, ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து இதுக்கு மேலே அதை ட்ரை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி விட்டுறான். ஸோ இப்போ அப்படியே வந்து டோட்டலாக வேறு இடத்த வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு உன்னோட மேஜிக் ஸ்பெல்ஸ் படி உன்னால் என்னென்ன கேஷ் பண்ண முடியும்னு எனக்கு வந்து தெரியுது. அதுவும் இல்லாமல் உன்னோட பாஸ்ட்டில் நீ வந்து 5th சர்க்கிள் வந்து யூஸ் பண்ணியிருக்க கரெக்டாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்னோட லிமிட்டே வந்து 4th சர்க்கிள் தானே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அதுவும் இல்லாமல் மோஸ்ட்டாக வந்து இந்த அட்வான்ஸ்டு மேஜிக் வந்து எட்டர்னல் ஹோலை வந்து கண்டிப்பாக வந்து ஹோல்ட் பண்ணாது. அதுவும் இல்லாமல் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து லேக்கிங் ஆகுதா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் இல்லை, உன்னோட லிமிட் வந்து நீ ரீச் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறார். எட்டர்னல் ஹோல் வந்து ஒயிட் ஃப்ளேம் மெத்தடோட ரொம்பவுமே கஷ்டம். அதுவும் இல்லாமல் நீ வந்து உன்னோட கோரோட சப்ஸ்டியூட் பண்ணி தான் நீ வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணுற. சின்ஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததுலேருந்து இந்த யாருமே வந்துட்டு இப்படி யூஸ் பண்ணதில்லை, நீ ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுற. எனக்கு தெரிஞ்சு நீ வந்துட்டு ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி இப்போதைக்கு நம்ம ஏதாவது சாப்பிட போவோமா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஆக்சுவலாக வந்துட்டு இவங்க சீ ஃபுட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. லுஹார் கிங்டமோட இன்ஃபேமஸ் ஐஸ் கிராப் இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து சொல்கிறாங்க நம்ம மோரன் இருக்கான் இல்லையா, ஸோ அவனோட நேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கதா வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ அனேஸ் பற்றி சொல்கிறாங்க. ஸோ 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அனேஸை வந்து கடைசியாக இந்த மிடில் ஆஃப் த நஹாமாஸ் டெசர்ட் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பார்த்துருக்காங்க. யார்கிட்டையுமே சொல்லாமல் அந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களையுமே மறந்து போயிட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு அவர் சாப்பிட கூப்பிட்டு போகிறார். ஸோ போன ரெஸ்டாரண்ட்டில் நம்ம நம்ம ஹோனேம் அப்ரம் இருப்பார் இல்லையா, அதாவது இந்த சக்ஸஸர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இருப்பார். ஸோ நான் ஒன்று மீட் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கலப்பா, பட் நான் வந்து ஓவராக பேச வரும்ல, நான் ஸ்ட்ரைட்டாக அந்த பாயிண்ட் வந்துடுறேன். நீ வந்து 60ல் இருந்தேன்னா நான் வந்து கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ணுறேன் உனக்கு வந்து இந்த பேலஸ் மேட்ச் ட்ரூப் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட கேப்டன் பொசிஷன் வந்து உனக்கு தருவேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போதைக்கு ரொம்பவே கஷ்டம் தான் அப்படின்னு வந்து சொல்லும் போது ஆமாம் பட் நான் இன்னொரு 10 வருஷத்தில் இந்த 60ஓட கிங் ஆயிரும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா சொல்கிறார். ரொபேரியன் வந்துட்டு இல்லை இது வந்து ரொம்பவுமே தப்பான விஷயம், இப்படி வந்து நீங்கள் சொல்லக்கூடாது, ஏன்னா இப்போ இருக்க கிங் ரொம்பவுமே ஹெல்த்தியாக தான் இருக்கார் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது என்னை வந்து தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, நான் வந்து அப்படி சொல்ல, எனக்கு தெரிஞ்சு நிறைய ப்ராமிஸ் வந்து எனக்கு வந்துருச்சு, த்ரோன் வந்து கண்டிப்பாக எனக்கு தான் கிடைக்க போகிறதா நிறைய பேர் வந்து சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் வந்து இப்போதைக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் இப்போ வரைக்கும் கேட்டது கூட ஓகே. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக கேட்கணும், ஏன்னா இதுக்கு மேலே நான் சொல்ல போகிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு. ஸோ இப்போ நான் சொன்னதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அனேஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி நஹாமா டெசர்ட் நடுவில் வந்து தொலைஞ்சு போனதாக வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இன்னொரு 10 வருஷத்தில் நம்ம ஆப்ரம் இருக்கார் இல்லையா சக்ஸஸர், ஸோ அவருமே வந்து கிங் ஆக போகிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறார். அவர் வந்து சொல்கிறாரு இப்போ நான் வந்து ப்ராமிஸே பண்ணுறேன் 10 வருஷத்தில் நான் வந்து கிங் ஆனால் உனக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவேன். ஸோ அதுவும் இல்லாமல் நீ வந்து எதையும் தப்பாக எடுத்துக்காத, இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நீ வந்துட்டு அந்த எட்டர்னல் ஹோலை வந்து அடாப்ட் பண்ணிட்ட போல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ நான் என்ன சொல்கிறது, பிரின்ஸ் கிட்டே போய் சொல்லக்கூடாது, ஆனால் நான் உண்மையாக சொல்லுவேன்னு யார்கிட்டையும் சொல்லலை, இப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லும் போது இல்லை நீ வந்துட்டு இதுக்கு ஆன்சரே பண்ண தேவையில்ல, ஏன்னா உன்னோட பாடி ஒரு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மானதாக இருக்குது, ஈவன் அப்படியே வச்சு கன்சிடர் பண்ணாலே வந்து தெரியுது அட்லீஸ்ட் வந்து 5th சர்க்கிளாச்சும் இருக்கும், விச் கிராஃப்ட் தானே. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த எட்டர்னல் ஹோலை வந்து கண்டிப்பாக நீ அடாப்ட் பண்ணிட்ட. சரி உன்னோட எஜுகேஷன் பற்றி நீ என்ன நினைக்கிற,
ஸோ சென்னியா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா விச் கிராஃப்டில் 3 சீரீஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒன்று வந்து ஆக்ரியானில் இருக்குது, பட் மீதி இருக்க ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ராயல் பேலஸோட ட்ரெஷர் ஸ்டோரேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதா சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ வந்து ஷாக் ஆயிரும். ஏன்னா மேர் வந்து சொன்னாங்க சென்னியா கிட்ட தான் வந்துட்டு மீதி இருக்க ரெண்டுமே இருந்ததாக சொன்னாங்க. எப்போலேருந்து இது ராயல்ஸ் கிட்ட வந்துச்சுன்ற மாதிரி ரொபீரியனே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்காக கேட்குறாரு. ஏன்னா அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் தான் இருந்திருக்கு. அப்போ தான் வந்து இவர் சொல்கிறாரு, இல்லைப்பா நீ வந்து தப்பாக நினச்சிக்காத, ஸோ சென்னியா வந்துட்டு காப்பீஸ் வந்து எங்களுக்கு ஒரு அஃபெக்ஷனோட கிஃப்டாக தான் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அதனால நாங்கள் வந்துட்டு எதுவும் திருடிலாம் வைக்கல, அப்படிலாம் நினச்சிடாதீங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு என்னால் வந்துட்டு அதை வந்து உங்ககிட்ட ஷோ பண்ண முடியும், பட் இப்போ பாசிபிள் கிடையாது. எப்போ பாசிபிள் ஆகும்னா நான் கிங் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பாசிபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுவும் இல்லாமல் நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, விச் கிராஃப்ட் வந்து எந்த அளவு கிரேட்டஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கும்னு. அதுவும் இல்லாமல் நீ வந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரைனிங் எடுத்தே வந்து உன்னால் வந்து புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் ஓவராக வந்து பேச விரும்பல. நான் கண்டிப்பாக கிங் ஆனேன்னா உனக்கு வந்து அந்த விச் கிராஃப்ட்டை காட்டக்கூடிய பவர் வந்து என் கையில் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ நீ என்ன நினைக்கிற சரி யுகின், இந்த ஆஃபர் வந்துட்டு எதுவும் பேட் ஆஃபரா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் காட்டுறாங்க, அவரையும் காட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போகிற எல்லா பார்ட்ஸ்லுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே லைக் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சா தான் அவங்களால கதையை வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் நல்லா கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணி பாருங்கள். ஸோ எங்கேயா டவுட் இருந்துச்சுன்னா அது போக போக வந்து கிளியர் ஆயிரும். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் வந்து லைக் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.